சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க போலீஸ் வண்டி வந்து நிக்குது? வெயிட் ராஜி. வாங்க எஸ்ஐ சார். என்ன விஷயம்? சாரி சார், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அரெஸ்டா? எஸ்ஐ சார், எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்றீங்க? உங்க கம்பெனில முறையா சேஃப்டி மெஷர்ஸ் வைக்காதனால இப்போ ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு மேடம். அதனாலதான் சாரை அரெஸ்ட் பண்ண வந்தோம். என்ன நீங்க என்ன நடந்துச்சு, என்ன காரணம்னு முழுசா எதையுமே விசாரிக்காம திடீர்னு இப்படி வந்து இவரை அரெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா என்ன அர்த்தங்க? இல்ல மேடம், உங்க ஃபேக்டரியில டியூட்டில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு. அடிபட்ட அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக முன்னேற்பாடு எதுவும் பண்ணாம இருந்திருக்கீங்க. அவ்வளவு பெரிய ஃபேக்டரியில அத்தனை பேர் வேலை பார்க்குற இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடு சரியா இல்ல. பாதுகாப்பு குறைபாடு காரணமா அடிபட்ட ஒர்க்கர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அதனாலதான் மேடம் சார் அரெஸ்ட் பண்றோம். எஸ்ஐ சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சார், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க சார். இப்ப வந்து வண்டியில ஏறுங்க சார். வாங்க சார். சார், கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்து அடிபட்டவரை ஹாஸ்பிடல்ல சேர்த்தாச்சு. இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இல்லங்கற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த பாருங்க சார், அப்படி அரெஸ்ட் பண்ணதா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன தூக்கி ஜெயில போடுங்க. பாண்டி, கொஞ்சம் அமைதியா. அம்மா சார், நான் முதல்ல எங்க லாயர் கிட்ட பேசி அவரை வர சொல்றேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்க லாயரோடயே நாங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். போனை கொடுங்க. மேடம், தப்பு நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க ஆளாளுக்கு எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. டைம் ஆகுது மேடம். அப்புறம் கம்பெனி ஸ்டாஃபுகளாம் போராட்டம் வரைக்கும் போயிருவாங்க. பெரிய இடம்ன்றதுனால விட முடியாது மேடம். சார், உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எங்க டியூட்டியை எங்களை செய்ய விடுங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வந்து வண்டியில இறங்க சார். என்னாச்சு சித்தி? நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ லாயர் கிட்ட பேசி அவரை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வா. நான் இவர் கூட போறேன். அப்பா, சித்தப்பா, என்னப்பா இதெல்லாம்? இருடா. இந்தாங்க, போன் உங்க கையிலேயே இருக்கட்டும். நான் லாயர் கிட்ட பேசுறேன். நான் இருக்கேன். அப்பா, அப்பா, சித்தப்பா, வாங்க சார். அப்பா, அப்பா. அப்பா, அம்மா, நான் இருக்கேன். அப்பா, அப்பா. நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க சித்தி. நீங்க லாயர் கிட்ட பேசுங்க. நாம எப்படியாவது சித்தப்பாவை வெளியே கொண்டு வந்துடலாம். பாண்டி, அம்மா,
நீ ராம கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஆ, அடிபட்டவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. சரிம்மா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரிம்மா அவரை காப்பாத்தி தான் ஆகணும். சரிம்மா நீ கிளம்பு. சரி